ஒரு காலத்தில் கண்ணன் என்ற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் கிழிந்த உடைகளை அணிந்து ஒரு கோணிப்பையை சுமந்து தினமும் உணவிற்காக வீடு வீடாக அலைவான். ஒரு நாள் வழக்கம் போல் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தபோது எந்த வீட்டிலும் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. அந்த எரிச்சலுடன் இவர்களிடம் பணம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் தங்கள் பேராசையால் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்பார்கள் என்று தனக்குள்ளே முனகிக் கொண்டே செல்வான். தன் நிலையை நினைத்து, எனக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தாலே போதும், நான் திருப்தியாக வாழ்வேன், அதிகம் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். திடீரென்று அவன் முன்னே ஒரு அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாள். உனக்கு உதவ வந்தேன் என்று கூறி, உன் கோணிப்பையை பிடி, நான் தங்க நாணயங்களை போடுகிறேன், உனக்கு எவ்வளவு வேண்டுமோ பெற்றுக்கொள் என்றாள். கண்ணன் ஆச்சரியத்துடன் தேவதையை பார்த்தான். தேவதை தொடர்ந்து, நல்லா கேட்டுக்கொள், பையில் இருக்கும் வரை நாணயங்கள் தங்கமாக இருக்கும், கீழே விழுந்தால் அவை வெறும் தூசியாகிவிடும் என்று எச்சரித்தாள். தேவதை கையிலிருந்த தங்க நாணயங்களை பார்த்த கண்ணன் தன் பேராசையை வெல்ல முடியாமல் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று கெஞ்சினான். பை கிழிந்துவிடும் என்று தேவதை எச்சரித்தும் கண்ணன் விடவில்லை. என் பை எல்லாம் தாங்கும், இன்னும் கொஞ்சம் போடுங்கள் என்று பிடிவாதமாக கூறினான். தேவதை வேறு வழியின்றி மேலும் சில நாணயங்களை போட்டாள். உடனே பை தாங்க முடியாமல் கிழிந்து நாணயங்கள் எல்லாம் கீழே விழுந்து தூசியாக மாறின. தேவதையும் மறைந்துவிட்டாள். தன் பேராசையால் எல்லாவற்றையும் இழந்து பதறிபோய் நின்றான். நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பேராசையால் இன்னும் கொஞ்சம் என்று மேலும் மேலும் வேண்டும் என்ற ஆசையில் கிடைத்ததையும் இழந்து அமைதியற்றவர்களா மாறிவிடுகிறோம். நாம் எவ்வளவு எளிமையாக வாழ்கிறோமோ அவ்வளவு நிறைவாக வாழ்வோம். அதிக ஆசைகளும் பெரும் தேவைகளும் அமைதியான வாழ்க்கைக்கு எதிரிகள். நாம் கிடைக்கிறதை வைத்து வாழும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கும். அதுவே பேராசையிலிருந்து நம்மை விலக்கும். இந்த பஞ்சுமிட்டாய் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி வைத்திருங்கள். நன்றி.